உத்தரப்பிரதேசத்தில் அரசு அதிகாரிகள் முன்பே ஸ்மார்ட் மீட்டர்களை ரோட்டில் வீசி எறிந்து மக்கள் அதிரடி காட்டியுள்ளனர். உத்தரப்பிரதேசத்தில் சமீபத்தில் வெடித்துள்ள ஸ்மார்ட் மீட்டர் எதிர்ப்பு போராட்டம் பாஜக அரசின் மின்துறை கொள்கைகளுக்கு எதிரான மக்களின் கோபத்தை தெளிவாக வெளிப்படுத்துகிறது. சமூக ஊடகங்களில் பரவிய வீடியோக்களில் மீரட், லக்னோ, பண்டா, ஹக்பூர், ஆக்ரா, பிரதாப்கர் உள்ளிட்ட பல நகரங்களில் பொதுமக்கள், குறிப்பாக பெண்கள், ஸ்மார்ட் மீட்டர்களை பிடுங்கி எறியும் காட்சிகள் பதிவாகியுள்ளன. எங்களுக்கு இந்த மீட்டர் வேண்டாம் என்று ஆக்ரோஷமான முழங்கும் மக்களின் குரல் கட்டண கொள்ளை, மீட்டர்களின் தொழில்நுட்ப கோளாறுகள் மற்றும் அதிகரித்த மின்கட்டணம் ஆகியவற்றால் ஏற்பட்டுள்ள துன்பத்தை பிரதிபலிக்கிறது. கான்பூர், ஹமீர்பூர் போன்ற மாவட்டங்களிலும் இதே எதிர்ப்பு ஏற்கனவே தீவிரமடைந்துள்ளது. இந்த போராட்டம் வெறும் உள்ளூர் பிரச்சினை அல்ல, இது பாஜகவின் மத்திய அரசு கொண்டுவரும் திட்டங்களின், குறிப்பாக உதய் மின் திட்டம் அல்லது அதானி குழுமத்துடன் தொடர்புடைய மின்துறை சீர்திருத்தங்களின் விளைவாக கருதப்படுகிறது. மக்கள் இந்த ஸ்மார்ட் மீட்டர்கள் மூலம் மின்கட்டணம் பல மடங்கு உயர்வதாகவும் ஏழை எளிய மக்களின் வாழ்க்கையை பாதிப்பதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர். பெண்கள் முன்னிலையில் நடைபெறும் இந்த போராட்டம் அன்றாட வாழ்க்கையில் மின்சாரம் ஒரு அடிப்படை தேவையாக இருக்கும் நிலையில் அரசின் கொள்கைகள் எவ்வளவு தூரம் மக்களிடமிருந்து அந்நியப்பட்டுள்ளன என்பதை உணர்த்துகிறது. மேலும் வடமாநிலங்களில் பாஜகவுக்கு எதிரான அதிருப்தி ஊபியில் மட்டுமல்ல, வட இந்தியாவின் பல மாநிலங்களில், குறிப்பாக பீகார், ஹரியானா, ராஜஸ்தான் உள்ளிட்டவற்றில் பாஜக அரசுக்கு எதிரான அதிருப்தி தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. வேலையின்மை, பணவீக்கம், விவசாயிகளின் துயரம், இளைஞர்களின் எதிர்கால கவலை ஆகியவை முக்கிய காரணங்களாக கூறப்படுகின்றன. 2024 லோக்சபா தேர்தலில் ஊபியில் பாஜகவுக்கு ஏற்பட்ட இழப்பு வேலையின்மை மற்றும் பணவீக்கத்தால் ஏற்பட்ட மக்கள் அதிருப்தியை பிரதிபலித்தது. ஹரியானாவில் விவசாயிகள், ராணுவ வீரர்கள் குடும்பங்கள் உள்ளிட்டோர் அரசுக்கு எதிராக குரல் எழுப்புகின்றனர். விவசாய சட்டங்களுக்கு எதிரான போராட்டங்கள், MSP உத்தரவாதம் உள்ளிட்ட கோரிக்கைகள் இன்னும் தொடர்கின்றன. பீகார், ஊபி போன்ற மாநிலங்களில் இளைஞர்கள் வேலைவாய்ப்பின்மையால் அதிருப்தியில் உள்ளனர். அரசின் அதானி, அம்பானி என்று விமர்சிக்கப்படும் கொள்கைகள் சாதாரண மக்களுக்கு பலனளிக்காமல் பெரும் கார்ப்பரேட்டுகளுக்கு சாதகமாக இருப்பதாக பொதுமக்கள் நம்புகின்றனர். பெண்கள், விவசாயிகள், இளைஞர்கள் உள்ளிட்ட பல தரப்பினரும் அரசின் கொள்கையால் பாதிக்கப்படுவதாக உணர்கின்றனர். இந்த போராட்டங்கள் மோடி தலைமையிலான பாஜக அரசு தனது வளர்ச்சி மற்றும் சீர்திருத்தம் என்ற முழக்கங்களை மக்களின் அடிப்படை தேவைகளுடன் இணைக்க தவறியதை சுட்டிக்காட்டுகின்றன. வட மாநிலங்களில், குறிப்பாக ஊபியில் மக்கள் கோபம் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் அரசு இந்த எதிர்ப்புகளை தீவிரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இல்லையெனில் இத்தகைய உள்ளூர் புரட்சிகள் பரவலாகி பாஜகவின் அரசியல் அடித்தளத்தையே பலவீனப்படுத்தும் அபாயம் உள்ளதாக கூறப்படுகிறது.